தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 49 வசனம் 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை மறக்காத தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களை உடைய உள்ளங்கைகளுக்குள்ளே வரைத்து வைத்திருக்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன், இன்றைக்கு எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், அவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி ஒருவேளை இந்த நாளை புலம்பிக் கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவரே எங்களை உம்முடைய உள்ளங்கையில நீங்க வரைந்து வைத்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை மறக்க மாட்டீங்க, உம்முடைய பிள்ளைகளுடைய நினைவாகவே இருப்பீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை அறிந்து வைத்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை நீங்க மறக்கவில்லை ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்க மறக்கவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, ஈசாக்கை பலியிடும்படியாய் ஆண்டவரே அந்த ஆண்டவரே மோரியா மலை மேலே ஏறினாலும் ஆபிரகாமை நீங்க மறக்காமல் ஆண்டவரே ஈசாக்கை நீங்க மறுபடியும் அவனுடைய கரங்களிலே கொடுத்து அவனை பழுகி பெருக பண்ணின தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை மறக்க மாட்டீங்க, உம்முடைய பிள்ளைகளுடைய நினைவாகவே இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு பயப்படுத்துகிற சூழ்நிலையாய் இருந்தாலும் பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய திட்டத்தை அறிந்து வைத்திருக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்குரிய வழியை திறந்து வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் அந்த வழியிலே சமாதானத்தோடு நடக்கும்படியாய், தங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய கரத்துல உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஏற்ற நேரத்துல நீங்க உயர்த்தி மகிழ்வீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல உம்முடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல உம்முடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் அவர்களை அனைத்து ஆறுதல் படுத்துவீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே ஒரு தாயை போல எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வந்து எங்களை மறக்காமல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஆண்டவரே இந்த ஜெப வேளையில எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ளே நீங்க உலாவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் அருளி செய்றீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.